எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் பாசிப்பருப்பு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 4 இல்லை 5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி 2 நம்பர் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 15 நம்பர் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுக்கிறேன். ஒரு 4 விசில் வந்தது ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கிறேன். தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் கறிவேப்பிலை ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். தாளிப்பை சாம்பாரில் கொட்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.